என் அன்பு குழந்தையே, உனது வாழ்க்கையில் இந்த முக்கிய தருணம் வருவதற்கு முன்பே உன்னை பற்றி பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு பாதுகாப்பான தெய்வீக கட்டளை எனது நித்திய சிம்மாசனத்திலிருந்து உனக்காக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உனது முகத்திற்கு முன்னால் மிகவும் இனிமையாக புன்னகைத்துக் கொண்டே உனக்கு தெரியாமல் உன் முதுகில் கூர்மையான கத்திகளை தீட்டிக் கொண்டிருந்த ஒவ்வொரு நபரை குறித்தும் இந்த கட்டளை பேசுகிறது. உன்னை கொண்டாடுவது போல வெளிப்படையாக போலித்தனமாக நடித்துக்கொண்டு இரகசியமாக உன் வீழ்ச்சிக்காகவும் அழிவிற்காகவும் இருண்ட அறைகளில் வேண்டிக் கொண்டிருந்தவர்களை நான் முழுமையாக அறிவேன். உன் நம்பிக்கையை மிகவும் தாராளமாக பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக உனக்கு துரோகத்தை மட்டும் பரிசாகத் தந்த போலி நண்பர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். உனக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு நஞ்சான பொய் வார்த்தையையும், உனக்கு அழைப்பு விடுக்கப்படாத இடங்களிலும் அறைகளிலும் உன்னை பற்றி பேசப்பட்ட ஒவ்வொரு சிறுமையான புரணியையும் நான் துல்லியமாக எண்ணி வைத்திருக்கிறேன். இன்று நான் அதை உனது மனித கோபத்தால் அல்ல, மாறாக எனது தெய்வீக நீதியால் அணுகப் போகிறேன். உனது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்களால் நீ மிகவும் குழப்பமடைந்திருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். உன்னை உண்மையாக மதிப்பார்கள் என்று நீ முழுமையாக நம்பிய அந்த மனிதர்களிடம் உன் இதயத்தின் இரகசிய கதவுகளை திறந்தாய். ஆனால் அவர்கள் அந்த திறந்த இதயத்தை உன்னை கொடூரமாக காயப்படுத்துவதற்கான ஒரு எளிய வழியாக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டனர். அவர்கள் மிகவும் இனிமையான வார்த்தைகளுடனும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளுடனும் உன் வாழ்க்கையில் நுழைந்தார்கள். உன் இதயம் இன்னும் மற்றவர்களை நம்பும் தெய்வீக திறன் கொண்டதாக இருந்ததால் நீ அவர்களை தயக்கமின்றி நம்பினாய். மற்றவர்களை நம்புவது என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது உனக்குள் பிரதிபலிக்கும் எனது அன்பின் தன்மையாகும். ஆனால் அவர்களின் கீழ்த்தரமான துரோகம் உன்னையே நீ சந்தேகப்படும்படி செய்ததை நான் வேதனையுடன் பார்த்தேன். அவர்களின் கேலி பேச்சுகள் உன்னை ஒருவேளை நீ தகுதியற்றவன் இல்லையோ என்று எண்ண வைத்தது. அவர்களின் அநியாயமான நிராகரிப்பு உன்னை தனிமையின் இருளில் வாட வைத்தது. ஆனால் ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் கொள், மனிதர்கள் உன்னை தள்ளி வைக்கும்போது நான் உன்னை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொள்கிறேன். இந்த உலகம் ஓநாய்கள் நிறைந்தது என்று நீ நினைக்கலாம், ஆனால் நீ அவற்றில் சிக்கிய ஒரு அனாதை அல்ல. நீ எனது பிரியமான பிள்ளை, நான் உனது வல்லமையுள்ள தந்தை. எனக்கு சொந்தமான எதையும் யாரிடமும் பதில் சொல்லாமல் யாராலும் எளிதில் தொட்டுவிட முடியாது. உன்னை வீழ்த்த நினைக்கும் ஒவ்வொரு சக்தியும் முதலில் என்னை தாண்டித்தான் வரவேண்டும். நீ அனுபவித்த ஒவ்வொரு அநீதியையும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். உனது அமைதியை திருடியவர்களிடம் நான் கணக்கு கேட்பேன். நீ தனிமையில் போராடுவதாக எண்ணி ஒருபோதும் கலங்காதே. உனது கண்ணீரை நான் துடைக்கிறேன், உனது காயங்களை நான் ஆற்றுகிறேன். உன்னை சுற்றியுள்ள பகைவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் உனக்குள் இருக்கும் நான் அவர்களை விட பெரியவன். உனது பலவீனம் அல்ல, எனது பலமே உன்னை வழிநடத்துகிறது. இந்த துரோகங்கள் உன்னை உடைப்பதற்காக அல்ல, மாறாக உன்னை ஒரு வைரம் போல செதுக்குவதற்காகவே அனுமதிக்கப்பட்டுள்ளன. எனவே அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். இப்போது நீ கடந்து செல்லும் இந்த கடினமான காலம் உனக்கு ஒரு தண்டனையைப் போல தோன்றலாம். நீ மற்றவர்களால் மறக்கப்பட்டு விட்டாய் என்றும் உனது வாழ்வு முடங்கி போய்விட்டது என்றும் நீ தவறாக நினைக்கலாம். மற்றவர்கள் அனைவரும் வெற்றி கொடி நாட்டி முன்னேறிச் செல்லும்போது நீ மட்டும் ஏன் இன்னும் இங்கேயே தேங்கி நிற்கிறாய் என்ற கேள்வி உன் மனதை வாட்டலாம். ஆனால் நான் காண்பதை நீ இன்னும் காணவில்லை. நான் திரைமறைவில் செய்யும் வேலைகளை நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த பருவம் நீ எதை இழக்கிறாய் என்பதை பற்றியதல்ல, மாறாக நீ எதை பெறப்போகிறாய் என்பதற்கான ஒரு புரிதமான தயாரிப்பாகும். வசதியான சூழலில் நீ ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாத உன்னதமான ஞானத்தை இந்த நெருக்கடியான காலத்தில் நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய். எளிமையான நேரங்களில் உன்னால் வளர்த்து கொள்ள முடியாத மன உறுதியை இப்போது நீ அடைகிறாய். மனிதர்களின் கைத்தட்டல்களின் மத்தியில் உன்னால் ஒருபோதும் உருவாக்க முடியாத மேன்மையான நற்பண்புகளை நீ இப்போது மெதுவாக கட்டி எழுப்புகிறாய். உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த ஆறாத காயங்களை மறைக்காமல் அப்படியே என்னிடம் கொண்டு வா. அதை சுத்தப்படுத்தவோ அல்லது மற்றவர்களுக்கு முன் அழகாக மாற்றவோ நீ தேவையற்ற முயற்சி செய்யாதே. அது எப்படி இருக்கிறதோ அதே வலியுடனும் வேதனையுடனும் இரத்தமும் சதையுமாக என்னிடம் அப்படியே கொண்டு வா. என்னால் மட்டுமே குணப்படுத்த முடிவதை செய்ய என் கரங்களில் உன்னை முழுமையாக ஒப்படைத்துவிடு. உன்னால் மருந்திட முடியாத ஆழமான காயங்களை நான் மென்மையாக ஆற்றுகிறேன். உனக்கு சொந்தமில்லாத அவமானங்களை நீ ஏன் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய்? ஏமாற்றப்பட்டதற்காகவும் தவறான நபர்களை மீண்டும் மீண்டும் நம்பியதற்காகவும் நீ உன்னையே நொந்து கொள்கிறாய்.
ஆனால் ஏமாற்றுவது என்பது ஏமாற்றுபவனின் குணாதிசயமே தவிர ஏமாந்தவனுடைய குற்றம் அல்ல. அவர்களை நம்பியதற்காக நீ ஒருபோதும் முட்டாள் அல்ல. உன்னிடம் பொய் சொன்ன அவர்கள்தான் அறிவற்றவர்கள். அவர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு கொடுத்ததற்காக நீ பலவீனமானவன் அல்ல. அந்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்திய அவர்கள்தான் உண்மையில் பலவீனமானவர்கள். உனது பாதையில் இருந்த சிவப்பு எச்சரிக்கை அறிகுறிகளை கவனிக்க தவறியதற்காக உன்னை நீயே ஒரு குருடன் என்று அழைத்துக் கொள்ளாதே. அவர்கள் அந்த எச்சரிக்கைகளை மறைப்பதில் மிகவும் வல்லவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. எனவே மற்றவர்களின் ஊழலுக்காகவும் கசப்பான குணத்திற்காகவும் உன்னையே நீ குற்றம் சாட்டுவதை இன்றே நிறுத்திவிடு. அடுத்தவர்களின் பாவத்தை சுமக்கும் சுமை உனக்கு தேவையில்லை. அந்த சுமையிலிருந்து உனக்கு இன்று விடுதலை அளிக்கிறேன். உனது நேர்மையும் உண்மையும் உனது பலம், அவை உனது பலவீனம் அல்ல. உன்னை தாக்கியவர்கள் உனது ஒளியைக் கண்டு அஞ்சினார்கள். உனக்குள் இருக்கும் பரிசுத்தமான ஆத்துமா அவர்களை உறுத்தியது. அதனால்தான் அவர்கள் உன்னை களங்கப்படுத்த முயன்றார்கள். ஆனால் மேகங்கள் மறைத்தாலும் சூரியன் மறையாது என்பதை அவர்கள் விரைவில் உணர்வார்கள். நீ சுமக்கும் அந்த பரலோக ஒளி உலகத்தின் எந்த இருளாலும் அணைக்க முடியாதது. உனது மதிப்பு மனிதர்களின் அங்கீகாரத்தில் இல்லை, அது என்னிடம் மட்டுமே பாதுகாப்பாக உள்ளது. துரோகம் என்பது ஒருபோதும் அன்பு நிறைந்த இதயத்திலிருந்து பிறப்பதில்லை. தாங்கள் யார் என்பதிலும் தங்களின் திறமையிலும் உறுதியாக இருக்கும் மனிதர்கள் ஒருபோதும் மற்றவர்களை தாழ்த்தி பேசுவதில் தங்கள் நேரத்தை செலவிட மாட்டார்கள். தங்கள் சொந்த ஆசீர்வாதங்களில் உண்மையான நம்பிக்கையுள்ளவர்கள் ஒருபோதும் மற்றவர்களின் ஆசீர்வாதங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்திய விதம், அவர்கள் உள்ளுக்குள் எவ்வளவு மோசமாக உடைந்து போயிருக்கிறார்கள் என்பதையே உலகிற்கு வெளிப்படுத்துகிறது. அது அவர்களின் தவறான நடத்தைக்கு ஒருபோதும் ஒரு சாக்காக அமையாது என்றாலும் அது உனது பார்வையை மாற்ற வேண்டும். நீ அவர்களுடன் எந்த போட்டியிலும் இல்லை. நீ அவர்களின் நிலையில் கூட இல்லை. உனக்குள் இருக்கும் ஒளியைக் கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஏனெனில் அந்த ஒளி அவர்களின் இருண்ட இரகசியங்களை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. அதனால்தான் அவர்கள் உன்னை தாக்கி அணைக்க நினைக்கிறார்கள். ஆனால் உனக்குள் இருக்கும் ஒளி உலகத்தை விட பெரியது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். எதுவுமே நடக்காதது போல அவர்கள் வெளியில் சிரிப்பதையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் கண்டு நீ ஒருபோதும் குழப்பமடையாதே. அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று நினைத்து மனம் சோர்ந்து போகாதே. நீ மேலோட்டமாக பார்ப்பது ஒருபோதும் முழுமையான கதையாக இருக்காது. அவர்களின் தூக்கமில்லாத இருண்ட இரவுகளை நீ பார்ப்பதில்லை. அவர்களின் ஆன்மாவில் நடக்கும் தார்மீக போராட்டங்களை நீ அறிய மாட்டாய். அவர்களின் உலகச் செல்வங்களால் ஒருபோதும் நிரப்ப முடியாத அந்த பெரும் மன வெறுமையை நீ உணர்வதில்லை. திரைமறைவில் நான் உனக்காக செய்து கொண்டிருக்கும் நீதி நடவடிக்கைகளை நீ இன்னும் கண்ணால் பார்க்கவில்லை. எனது நீதி எப்போதும் உனது கால அட்டவணையின்படி வராமல் போகலாம், ஆனால் அது நிச்சயமாக ஒரு நாள் வரும். அது வரும்போது அது மிக துல்லியமாகவும் முழுமையாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கும். அதை கையாள்வது எனது வேலை, அதை சுமப்பது உனது வேலை அல்ல. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் இப்போது தங்களின் சொந்த பொறியில் மெதுவாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பழிவாங்குதல் எனக்குரியது என்று நான் எனது திருமறையில் சொல்லும்போது அது ஒரு சாதாரண வாக்குறுதி மட்டுமல்ல, அது ஒரு மகத்தான கட்டளையும் விடுதலையுமாகும். அந்த பாரமான சுமையை நீ உன் தலையில் சுமக்காதே என்று நான் உன்னிடம் அன்புடன் சொல்கிறேன். உன்னை துன்புறுத்தியவர்களை பழிவாங்குவதற்காக திட்டமிடுவதில் உன் பொன்னான ஆற்றலை வீணாக்காதே. அவர்கள் வீழ்வதை கற்பனை செய்து உன் அமைதியை நீயே கெடுத்துக் கொள்ளாதே. அந்த பொறுப்பை முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் நீதி உள்ளவன், நான் பாரபட்சமற்றவன் என்பதை ஆழமாக நம்பு. சரியான நேரத்தில் சரியான முடிவை நான் நிச்சயமாக கொண்டு வருவேன். அந்த பாரத்தை நீ என்னிடம் விடும்போதுதான் நீ உண்மையான விடுதலை அடைகிறாய். உனது எதிர்காலத்தில் கவனம் செலுத்தவும் நான் உனக்காக காத்திருக்கும் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உனக்கு இப்போது சுதந்திரம் கிடைக்கிறது. உன் கைகளில் உள்ள கசப்புணர்வு என்னும் விலங்கை நீயே கழற்றி விடுவது போலத்தான் இதுவும் அமையும். மன்னிப்பு என்பது அவர்களை பற்றியதல்ல, அது முழுக்க முழுக்க உன்னை பற்றியது. அது நீ அவர்களுக்கு கொடுக்கும் தர்மம் அல்ல, உனக்கு நீயே கொடுத்துக்கொள்ளும் உன்னதமான பரிசு. நீ அவர்களை மன்னிக்கும் போது அவர்கள் செய்தது சரி என்று நீ எங்கும் சான்றிதழ் கொடுக்கவில்லை. மாறாக அவர்கள் செய்த கீழ்த்தரமான காரியங்கள் இனி உன் வாழ்க்கையையோ அல்லது உன் உணர்வுகளையோ கட்டுப்படுத்த நீ அனுமதிக்கப் போவதில்லை என்று நீ ஒரு பிரகடனம் செய்கிறாய். உனது தற்போதைய பொன்னான வாழ்க்கையை அவர்களின் கசப்பான கடந்தகால தவறுடன் பிணைத்திருக்கும் அந்த நச்சுச் சங்கிலியை நீயே இன்று அறுக்கிறாய். கசப்புணர்வை விட ஆத்தும விடுதலையை நீ தேர்ந்தெடுக்கிறாய். மன்னிப்பு என்பது அவர்களை உன் வாழ்க்கையில் மீண்டும் சேர்ப்பது என்று ஒருபோதும் அர்த்தமல்ல.
மாறாக அவர்களின் நினைவுகளின் பிடியிலிருந்து நீ விடுபடுவது என்றுதான் பொருள். உனது மன அமைதியை நீ மீட்டெடுப்பதே மன்னிப்பின் உண்மையான நோக்கம். மன்னிப்பு அளிப்பதற்கு மீண்டும் அவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அதற்கு முழுமையான விடுதலை மட்டுமே தேவை. ஒருவரை மன்னித்துவிட்டு அவருடன் மீண்டும் ஒருபோதும் பேசாமல் இருப்பது கூட ஒரு வகை முதிர்ச்சிதான். ஒருவரை மன்னித்துவிட்டு மீண்டும் அவரை ஒருபோதும் நம்பாமல் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. ஒருவரை மன்னித்துவிட்டு அவர் மீண்டும் உன்னை காயப்படுத்தாமல் இருக்க கடுமையான எல்லைகளை வகுத்துக் கொள்வது உனது கடமை. மன்னிப்பு என்பது உடைந்த உறவை சீரமைப்பதல்ல, அது உனது உடைந்த மன அமைதியை சீரமைப்பது. உங்களில் சிலர் பல ஆண்டுகளாக ஒரே துயரச் சூழலில் சிக்கி கிடக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த துரோகத்தை உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் ஓட்டிப் பார்க்கிறீர்கள். அந்த வதியை பற்றியே மற்றவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்போது அதை அப்படியே விட்டுவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் காயங்கள் வெறும் வடுக்களாக மாறட்டும். அவை உனது வேதனையாக இருக்கக்கூடாது. நீ சுமந்து செல்லும் ஒளியே உன்னை தாக்க காரணமாக இருக்கிறது என்பதை மறவாதே. இருளில் இருப்பவர்களுக்கு ஒளி எப்போதும் எரிச்சலையும் பயத்தையும் தரும். ஆனால் உனது ஒளியை அணைக்க உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. உனது ஒளி உனது ஆளுமையிலிருந்து வருகிறது, உனது நேர்மையிலிருந்து வருகிறது, என்னுடனான உனது ஆழமான தொடர்பிலிருந்து வருகிறது. அவர்கள் உன் நற்பெயரை கெடுக்க முயலலாம், ஆனால் உன் உண்மையான குணத்தை அவர்களால் ஒருபோதும் மாற்ற முடியாது. அவர்கள் உன் வாய்ப்புகளை தடுக்கலாம், ஆனால் உனக்கான புதிய கதவுகளை என்னால் மட்டுமே திறக்கவோ மூடவோ முடியும். அவர்கள் உன்னை சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தலாம், ஆனால் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பதை அவர்களால் தடுக்க முடியாது. உன்னிடமுள்ள நன்மைகள் உனக்குச் சொந்தமானவை, அவற்றை எவராலும் திருட முடியாது. உனது மதிப்பு மனிதர்களின் அங்கீகாரத்தில் இல்லை, அது என்னிடம் மட்டுமே நிரந்தரமாக உள்ளது. உனது வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தப் போகும் இந்த புதிய சீசனில் நீ நுழையும்போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மட்டுமல்லாமல் பிறருக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அன்பை பெறுபவனாக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அன்பை பொழிபவனாகவும் நீ மாற வேண்டும். நீ இந்த தெய்வீக வழியில் வாழும்போது, இந்த பிரபஞ்ச ஒழுங்குமுறையில் செயற்படும்போது நீ எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக என்னிடமிருந்து பெறுவாய் என்பதை நீ ஆச்சரியத்துடன் உணர்வாய். நீ மற்றவர்களை எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதிக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக நான் உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன். உனது வெற்றி என்பது உனக்கானது மட்டுமல்ல, அது உன்னை சுற்றியுள்ள எளியவர்களையும் உயர்த்துவதற்காகவே என்னால் வழங்கப்படுகிறது. உனது பெரும் வெற்றியை நோக்கி நீ கம்பீரமாகச் செல்லும்போது ஒன்றை மட்டும் எப்போதும் மறக்காதே. நீ யார் என்பதையும் நீ யாருடைய பிள்ளை என்பதையும் உனது இதயத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். உனது உதவி எங்கிருந்து வருகிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. உனக்காக போரிடுபவர் யார் என்பதையும் உனக்கு பாதுகாப்பு அளிப்பவர் யார் என்பதையும் எப்போதும் நினைவில் வை. ஆசீர்வாதங்கள் பெருகும் காலத்தில் அதன் மூலமான இறைவனை மறந்துவிடுவது மனித இயல்பு. செழிப்பான காலத்தில் அதன் காரணமானவரை பார்க்காமல் போவது எளிது. உயர்வு கிடைக்கும்போது அது உன் சொந்த உழைப்பால் மட்டுமே வந்தது என்று நீ நினைக்கலாம். ஆனால் நானே உனக்காக அந்த கதவை திறந்தேன். நானே உனக்கு பாலங்களை உண்டாக்கினேன். நானே உனக்கு தேவையான வாய்ப்புகளை சரியான நேரத்தில் வழங்கினேன். நீ தகுதியுள்ளவன் என்பதால் அல்ல, நான் உன்னை நேசிப்பதால் இதை செய்தேன் என்பதை உணர்ந்து நட. முன்னோக்கி செல்லும்போது உன் இதயத்தை தாழ்மையாக வைத்திரு. உன் ஆன்மாவை எப்போதும் நன்றியுள்ளதாக வைத்திரு. உனது கண்களை எப்போதும் என் மீது நிலைத்திருக்கச் செய். ஏனென்றால் நீயே எல்லாவற்றையும் செய்ததாக நீ எப்போது மார்தட்டி நினைக்கிறாயோ அந்த தருணமே நீ வீழ்ச்சியடைய தொடங்குகிறாய். உனது ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வந்தன என்பதை நீ எப்போது மறக்கிறாயோ அப்போது நீ அவற்றை படிப்படியாக இழக்கத் தொடங்குகிறாய். என் மீது சார்ந்திருப்பதை நீ எப்போது நிறுத்துகிறாயோ அப்போது நீ மீண்டும் போராடத் தொடங்குகிறாய். என்னுடன் இணைந்திரு. உனது வாழ்க்கையில் என்னால் மட்டுமே செய்ய முடிந்த விந்தையான அதிசயங்களை நான் தொடர்ந்து செய்வதை நீயே நேரில் பார்ப்பாய். எனது கிருபை உனக்கு போதுமானது. அது உன்னை குறைவில்லாமல் வழிநடத்தும். நீ பலவீனமாக இருக்கும்போது எனது பலம் உன்னில் பூரணப்படும். எனவே பெருமையை தள்ளிவிட்டு பணிவுடன் முன்னேறு. உனது இருண்ட காலங்களில் நீ கண்ணீருடன் செய்த அந்த இரகசிய பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாகவில்லை என்பதை நீ இன்று அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
யாரும் பார்க்காதபோது நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் புறக்கணிக்கவில்லை. எல்லாம் கைவிட்டு போனது என்று தோன்றிய அந்த விரக்தி நேரத்திலும் நீ கொண்டிருந்த சிறிய விசுவாசம் கூட வீண் போகவில்லை. நான் அனைத்தையும் பார்த்தேன், அனைத்தையும் கேட்டேன். உனது ஒவ்வொரு பெருமூச்சையும் நான் எனது புத்தகத்தில் பதிவு செய்தேன். இப்போது அவற்றுக்கெல்லாம் நான் பதிலளிக்கப் போகிறேன். ஒரு பகுதியாகவோ அல்லது தாமதமாகவோ அல்ல, மாறாக முழுமையாகவும் ஆச்சரியமான முறையிலும் நான் பதிலளிப்பேன். வனாந்தரத்தில் நீ காட்டிய பொறுமையான விசுவாசம் இப்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வெகுமதி அளிக்கப்பட போகிறது. மறைவிடத்தில் நீ காட்டிய கீழ்ப்படிதல் இப்போது பகிரங்கமாக கௌரவிக்கப்பட போகிறது. பள்ளத்தாக்கில் நீ காட்டிய விடாமுயற்சி மலையுச்சியில் உலகறிய கொண்டாடப்பட போகிறது. அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கும்போது நீ உனது கடந்த காலத்தை திரும்பி பார்த்து, இதற்கு பலன் கிடைத்துவிட்டது, ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாகவில்லை, ஒவ்வொரு போராட்டமும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டிருந்தது, அன்று நான் அனுபவித்த ஒவ்வொரு வலியும் இன்று கிடைத்துள்ள இந்த மேலான மகிழ்ச்சிக்கு ஈடாகாது என்று மன நிறைவுடன் சொல்வாய். ஏனெனில் உனக்கு கிடைக்கப் போகும் மகிமை நீ அனுபவித்த தற்காலிக துயரங்களை விட பல மடங்கு பெரியது. நீ எதையெல்லாம் இழந்தாய் என்று நினைத்தாயோ அவற்றை விட 100 மடங்கு அதிகமாக நான் உனக்கு தருவேன். உன் கடந்த காலத்தின் கசப்புகள் இனி உன் நினைவில் கூட இருக்காது. உனது எதிர்காலம் அந்த அளவிற்கு பிரகாசமாக இருக்கும். அந்த வெற்றியின் இனிமையான ருசி உனது பழைய வலிகளை மறக்கச் செய்யும். உனது நீண்டகால பொறுமைக்கான மதுரமான கனியை நீ முழுமையாக அனுபவிக்கும் காலம் இது. இந்த உண்மையான வார்த்தைகளுடன் நான் இன்றைய உரையை முடிக்க விரும்புகிறேன். உனது வெற்றிக்கு நீ நினைப்பதை விட மிக அருகில் இருக்கிறாய். உனது நோயின் குணமடைதலுக்கு நீ அறியாத அளவிற்கு மிக அருகில் இருக்கிறாய். உனது விடுதலைக்கு நீ உணராத அளவிற்கு மிக அருகில் இருக்கிறாய். அடைக்கப்பட்ட கதவுகள் இப்போது திறக்கப்பட போகின்றன. உனது துரதிர்ஷ்டமான காலம் மாறப்போகிறது. வெற்றி வெளிப்படப் போகிறது. அது வெளிப்படும்போது நீ ஏன் இதையெல்லாம் கடந்து வர வேண்டியிருந்தது என்பதற்கான காரணத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். இப்போது விட்டுவிடாதே. இப்போது சோர்ந்து விலகி போகாதே. இப்போது நம்பிக்கையை இழக்காதே. நீ திரும்பிச் செல்ல முடியாத அளவிற்கு வெகு தூரம் வந்துவிட்டாய். நீ கைவிடுவதற்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படவில்லை. விடாமுயற்சியுடன் இரு. என் மீது அன்பு வைத்திரு. உனது உயர்வு நீ நினைப்பதை விட மிக அருகில் இருக்கிறது. நீயே நிரந்தரம், இயேசுவே என்